வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைம் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6060 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே 10 மணிக்கு கண்ணில் தெரிகிற எல்டிபியை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம அனாலிசிஸுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளுடைய முழு கவனமும் இந்த 6060 இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போய்ட்டு இந்த 6060 மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 6083 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் அதே இடத்துல தான் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், 6100 மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் ப்ரைஸ் வந்து 6060 கீழே ட்ரேட் ஆகிறப்ப செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் என்ன நடந்ததோ அதே தான் திருப்பி நடந்தது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 6060 மேலே கொஞ்சமாக போக பார்த்தது, முடியலை. உடனே கீழே வந்து இந்த 6050 கீழே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது. ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டு, நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனும். அதுக்கப்புப்புறம் பொறுமையாக 6060 மேலே போகிறப்ப படிப்படியாக மார்க்கெட் 6100 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. 6094 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 6060 பிரேக் பண்ணுற சமயத்தில் மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆகி 6000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் ஜோன் இதெல்லாம். ஏன்னா 6000 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் நம்பர். நமக்கு நல்ல தெரியும், கடந்த 2 வாரமாக கான்ட்ராக்டோட லோ வந்து 5980 பக்கமாக மார்க்கெட் வந்து இருமுறை 2 வாரம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த அடிப்படையில் இந்த 6000 தொட்ட உடனே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி விட்ருக்கு 6060 பக்கமாக. ஆனால் இந்த 6060 ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல மார்க்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ப்ரைஸை கீழே தள்ளி 6024 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கு ஈக்குவலாக இருக்குது. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோ பெருசாக க்ரியேட் ஆகிருக்கு. க்ளோசிங் வந்து ஓப்பனிங்கை விட மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆனதுக்கு மறுபடியும் செல்லிங்க்கு மார்க்கெட் சாதகமாக இருக்குது அப்படின்றத குறிக்குது. இப்போ நம்மளுடைய முழுமையான குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூல் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற முழுமையான குட்வில் சார்ட்டிங் டூல். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனப்பவே மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக அதை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா, ஏன்னா செல்லிங்க்கு சாதகமாக இருந்தால் கீழே தான் விழுந்துருக்கணும். ஆனால் மேலே போகிற காரணத்தினால இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக்லாம் கொடுத்து நம்ம சார்ட்டிங் டூல் யோசித்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக போகிறதுக்கு, அதாவது பையிங்க்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த 6100 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக. நம்ம சார்ட்டிங் டூலும் அதை கணக்கு பண்ணியிருக்கு. இந்த 6100 பிரேக் பண்ணாத காரணத்தினால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் கலர்லாம் உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறி மறுபடியும் இந்த இடத்த தெளிவாக பிரேக் பண்ணுறப்ப இன்னொரு சிக்னல் கொடுத்து மார்க்கெட் நல்லா கீழே ட்ராப் ஆகிருக்கு. நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், என்ன சிக்னல் இதில் கொடுத்தாலும் அர்த்தம் இல்லாமல் தேவையில்லாமல் சார்ட்டிங் டூல், குட்விலோட சார்ட்டிங் டூல் சிக்னல் கொடுக்காது. ஒரு தடவை பை கொடுத்ததுன்னா நீங்கள் பழைய சார்ட் எடுத்து வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இதே அடிப்படையில் தான் இந்த இடத்துல ப்ளூ கலர் கொடுத்தது காரணமும் அதுதான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வாரமாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால இங்கே வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்குற சமயத்தில் மார்க்கெட் வந்து ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு நம்ம சார்ட்டிங் டூல். அதனால் அர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேட் சிக்னலும் இது கொடுக்கறது கிடையாது. அதே சமயத்தில் நமக்கும் தெரியும் எது முக்கியமான சப்போர்ட், எது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால நம்ம சுலபமாக இந்த சார்ட்டிங் டூல் யூஸ் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இந்த 6061 மேலே போகாமல், மூவிங் அவரேஜ் மேலே போகாமல் பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டை கீழே தள்ளியிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 6030 பக்கமாக மார்க்கெட் செல் சிக்னல் கொடுத்து மறுபடியும் 6024 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. 8 மணிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6020 பக்கமாகவோ இல்லை கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த 6061 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய இடம் 6061. பல முறை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 6061 தொட்டாலே நீங்கள் எங்கள் சார்ட்டிங் டூலை ஃபாலோ பண்ணால் போதும். அது தானாகவே பையிங்கு சாதகமாக இருந்ததுன்னா பை இண்டிகேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணணும்.
மறுபடியும் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்தது 5966 மற்றும் 5922 போன்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.